ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நவராத்திரியுடைய 9வது நாள் சரஸ்வதி பூஜை. இன்னைக்கூட இந்த மூணு நாள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிங்கிற வரிசையில் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த அம்பாளுடைய இறுதியாக சரஸ்வதி பூஜை பண்ணுறோம். இன்னைக்கு இந்த சரஸ்வதி பூஜைக்கு பெரும்பாலும் இந்த சிகப்பில் இருக்கிற ஒரு இந்த கொண்டைக்கடலை தான் அன்னைக்கு பெரும்பாலும் எல்லாரும் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நானும் அவள் என்ன பண்ணினாலும் அதே மாதிரி நானும் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சிகப்பு கொண்டைக்கடலை பண்ணுறதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னு நான் முதல்ல சொல்கிறேன். இந்த சிகப்பு கொண்டைக்கடலை இதை உப்பு போட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா சுண்டலுக்கும் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வரமிளகா எடுத்துட்டுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், பெருங்காயம், எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, கடைசியில் நான் ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி இந்த பொடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். மாமா காணுமேன்னு பார்த்தேன், பின்னாடியே தான் நிற்கிறேன். அப்படியா? பின்னாடியே தான் இல்லை அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த டவுட்டுமே வரல. அப்பா நான் சரஸ்வதி பூஜை இருக்கேன், இன்னைக்காவது சரியா இருக்க நீ நினைச்சிட்டு ஆரம்பத்திலேயே வந்துட்டேன், பின்னாடியே பேசாம நின்றுட்டு இருந்தேன். அப்படியா? ஓகே ஓகே. எனக்கு சரஸ்வதி பூஜை 9வது நாள். அதாவது என்னன்னாக்கா குழந்தைங்களுக்குலாம் பயங்கர ஒரு ஹாப்பியான நாள் அது. அப்படியா? ஆமா, ஏன்னா ஸ்கூல் லீவு, அதுக்கு இன்னைக்கு நாளைக்கு அதாவது நவராத்திரியிலே லீவு தான் இருந்தாலும் என்ன சொல்றது, நீங்க புக்ஸ் எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா படிக்க வேண்டாம் மெயினா. ஸோ அதனால குழந்தைங்களுக்குலாம் படிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தானே படிப்பேன் அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. ஸோ குழந்தைகளுக்கு ரியலி இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நாள். ஸோ மற்ற விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரஸ்வதி பூஜையை பற்றி. ஆமாம், அதாவது எப்படின்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இது நாள் வரைக்கும் நம்ம எல்லா தினம் பண்ணுற மாதிரி சுண்டல் வச்சு எல்லாம் நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிடணும். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு காலம்பரையே நமக்கு பூஜை தொடங்குறது. ஆமாம், எல்லா நாளுமே காலம்பரையும் ஒரு பூஜை பண்ணுவோம், சாயங்காலம் சுண்டல் வச்சு பண்ணுவோம். அது வேற. இன்னைக்கு சரஸ்வதியை எப்படின்னா கொலூர் படியினுடைய கடைசியில ஒரு பலகையை தொடச்சு அதுல மாக்கோலம் போட்டு அதுல சரஸ்வதியை இறக்கி வச்சு அது பொம்மையாகவும் வைக்கலாம், படமாகவும் வைக்கலாம், எது சௌகரியமோ அது மாதிரி எடுத்து வைக்கலாம். அது மாதிரி எடுத்து வச்சு அதுக்கு பூ மாலை எல்லாம் நிறைய போட்டு ரவிக்க துணி ஒண்ணு அதுக்கு போடுவா. அதை போட்டு அவளுக்கு என்ன நகைகள் விருப்பப்பட்ட நகைகள் இருக்கோ அந்த நகைகள்லாம் அந்த சரஸ்வதிக்கு நல்லா அலங்காரம், ஆமா ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வீட்டுல உள்ள எல்லாருடைய புஸ்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்து என்னென்ன பாடுறவாளா இருந்தா பாட்டு புஸ்தகங்களை வைப்பா. அந்த மாதிரி என்னென்ன உண்டோ எல்லாரும் படிக்கிறவா குழந்தைகளுடைய புஸ்தகங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல கீழே அடுக்கிடுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா வீணை வாசிக்கிறவா, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்டோ அவ என்னென்ன கத்துக்கிறாளோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமும் இன்னைக்கு சரஸ்வதிக்கு என்னென்ன கலைகளோ அதுக்கு சம்பந்தமான பொருட்கள் எல்லாத்தையுமே அவ கீழே வச்சுடுறான். வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சரஸ்வதிக்கு சந்தனம் விட்டு அந்த புஸ்தகத்தை எல்லாம் சந்தனம் தெளிச்சு புஷ்பம் அக்ஷதையெல்லாம் எடுத்து வச்சிருப்பா. அதுக்கு ஒரு 4 வரியில ஒரு சொல்வம் உண்டு, பெரியவா சொல்லுவா. அதை நம்ம கூடவே சொல்லிட்டு அந்த அக்ஷதையை அதில் சேர்த்துட்டு சேவிச்சுட்டு அன்னைக்கு வழக்கமா காலம்பரை என்ன பண்றோமோ நம்ம அதெல்லாம் பண்ணி இந்த பூஜையை முடிச்சிட போறோம். சாயங்காலத்துல இப்ப பார்ப்போம் இந்த சுண்டல் எப்படி பண்ணிட்டே பார்க்கலாம். அப்ப ஈவினிங்லயும் வழக்கப்படி இந்த மாதிரி வச்சுட்டோம். ஆனா இப்ப இது எல்லா நாள்லயுமே முக்கியமா எனக்கு கொஞ்சம் யோசிச்சு இப்படி எல்லாம் இருக்கேன்னு நிறைய இடங்கள்ல அப்பெல்லாம் நவராத்திரி கொலுன்னு வச்சாலே ஆத்துக்கு வந்தா பாட்டு பாடாம யாரும் போகவே மாட்டோம். அது சின்ன பாட்டோ பெரிய பாட்டோ ஸ்ருதி இருக்கோ ஸ்ருதி இல்லையோ தாளம் இருக்கோ தாளம் இல்லையோ அதெல்லாம் கவலை கிடையாது. யார் வந்தாலும் உட்கார்ந்து நேரம் ஒரு பாட்டு பாடுவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஜெனரேஷன் அந்த ஒரு பாட்டு போடணும் பாட்டே தெரியாது ஆமா அப்படின்னு அடுத்த இதுல வந்தது. இப்ப அது எப்படி இருக்கு, வராடலாம் பாடலாம் பாடுறாடா உங்க அங்கெல்லாம் அப்படி இருக்கா? அங்கெல்லாம் பாடுறா பாடுறானே எப்படி கத்துட்டு திருப்பி அது திருப்பி அந்த பேக் டு அந்த இது வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு பாடுறாளா கத்துண்டவா கண்டிப்பா பாடுவா. அப்புறம் கூடவும் குழந்தைகள்லாமும் பாடும். அது என்னன்னாக்கா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு மாதிரி கூப்பிடுறதுனால அந்த குழந்தைகளும் ஆல்ரெடி தெரியும். ஸோ எல்லாமே ஒரே கிளாஸுக்கு போகும், அதனால சேர்ந்து எல்லாமே பாட்டு பாடிடும். இப்போ நான் சுண்டலுக்கு கடுகு சேர்த்துட்டேன், பெருங்காய பொடி, வரமிளகாய் இன்னும் வரப்பட்டு நான் சுண்டலை சேர்த்துறேன். ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சு போட்டு வேக வச்சு
இது வேக வச்ச பிறகு இது ரொம்ப கம்மியான வேகம் வந்து அதனாலதான் அந்த நவராத்திரிக்கு இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போற வேணும் சுண்டல் சிம்பிளான ஒரு இதுவா இருக்குன்னு கூட இருந்திருக்கலாம். அதுக்கு நான் ஸ்பெஷல் சேர்க்கிற பொடியை சேர்த்துட்டேன். தேங்காய் பாத்தீங்கன்னா வெறும் ப்ரோட்டீன் சொல்லிட்டு அதோட இந்த தேங்காயில உள்ள நல்ல குணங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? தேங்காயை சாப்பிட்டாலே வயிற்றுல இருக்கிற புண்ணு, வயிற்றுல இருக்கிற ஒரு கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த தேங்காய், அதுலயும் ரொம்ப நம்ம வறுக்கிறது இல்லை இல்லையா? இது இந்த தேங்காய் ரொம்ப போட்டு ஃப்ரை பண்ணி அரைச்சு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதுல இருக்கிற ஒரு ஆயில் கண்டென்ட் வரும் நமக்கு. அது அவ்வளவு நல்லது கிடையாது. இது அப்படியே ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு பாருங்க, அடுத்த நிமிஷம் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆமா, அந்த மாதிரி பச்சையா போட்டு ஆஃப் பண்றதுனால நம்ம தேங்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேங்காய் கொலஸ்ட்ரால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சதோட இந்த மாதிரி தேங்காயை பச்சையா போட்டு சாப்பிட்டா நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, வாயில புண்ணு வந்தா கூட தேங்காயை அப்படியே பச்சையா எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் மென்னுன்னா அந்த புண்ணு அடிக்கு உடனே சரியாகும். தேங்காய் பால் கூட பண்ணி சாப்பிடலாம். தேங்காய் பாலும் பண்ணி சாப்பிடலாம். தேங்காயில வந்து ஏன்னா அதுவும் அப்படியே பச்சையா எடுத்து ரொம்ப நாள் கொதிக்க வைக்காம நம்ம சாப்பிடணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு வந்து சரஸ்வதி பூஜைக்கு நம்ம பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு. ஆனா அதோட நான் வந்து இன்னைக்கு இந்த சரஸ்வதி பூஜையோட இன்னைக்கு வந்து லாஸ்ட் நாம இன்னைக்கு வந்து சரஸ்வதி பூஜை, நாளைக்கு வந்து விஜயதசமி. விஜயதசமியினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம புத்தகங்கள்லாம் வச்சுட்டு எல்லாம் பூஜை பண்ணி இன்றைய பூஜை எல்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் உங்ககிட்ட, நான் விட்டு போன ஒரு விஷயத்த, நீ கேட்காத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். கொலுல தினம் தினம் நவராத்திரி எல்லாரும் வந்து போன பிறகு ஆரத்தி கரெக்ட் வச்சிருக்காங்க. தினம் தினம் ஆரத்தி எடுத்து வாசல்ல கோலத்துல சேப்பனை கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அதே மாதிரி இன்னைக்கு சரஸ்வதி பூஜை போது காலம்பர பூஜை பண்ணாட்டும் ஒரு தடவை ஆரத்தி கொண்டு வந்து சேர்ப்பாரு. சரி, அந்த மாதிரி பண்ணும். அடுத்த நாள் விஜயதசமி அன்னைக்கு யாரெல்லாம் அதுல குழந்தைகள்லாம் இருந்தாலும் சரி, பெரியவா எல்லாரும் குளிச்சுட்டு இந்த சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு நேற்றுக்கு என்ன புத்தகங்கள்லாம் நம்ம வச்சோமோ அதுல இருந்து எடுத்து ஒரு 4 வரியாவது படிக்கணும். 4 வரியாலும் படிக்கணும். ஏன்னா சரஸ்வதியை வந்து கல்வி கடவுள்னே சொல்லுவாங்க. எல்லா கல்விக்கு மட்டும் இல்ல, எல்லா கலைகளுக்கும். அதனால அன்னைக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சு திருப்பி என்ன பண்ணணும்னா, நேற்றுக்கு நம்ம பூ போட்டு சந்தனம் வச்சு அட்சதை போட்டு எப்படி நம்ம சேமிச்சோமோ அதே மாதிரி திருப்பியும் பண்ணிட்டு நம்ம அந்த புத்தகங்களை எடுத்து வச்சுட்டு அதை நிச்சயமா படிக்கணும். நம்ம இந்த மாதிரி குழந்தைகளும் அது மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது இந்த குழந்தைகள் எல்லாருமே அவளுடைய எந்த கலைகள் படிச்சாலும் சரி, எந்த படிப்பு படிச்சாலும் சரி, அதுல நிச்சயமா அவள்லாம் பெரிய ஆளா ஆவாங்கிறத நம்ம பெரிய வாசனையும் கொடுக்கணும். திருப்பி எப்படி அவள்லாம் சொன்னா, எப்படி அவள்லாம் செஞ்சாமா, அந்த மாதிரி இதெல்லாம் நீ கட்டாயம் உன்னால என்ன முடிஞ்சதோ, நீ எங்க இருந்தாலும் நாளைக்கு எப்படி பெரியவாளானாலும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது நீ எடுத்துட்டு செஞ்சுட்டு இருக்க. கரெக்ட். அதே மாதிரி உன்னுடைய குழந்தைகளுக்கும் நம்ம பாட்டி எப்படி செஞ்சா, பாட்டி எப்படி செஞ்சா, இந்த பாட்டி எப்படி செஞ்சா, அந்த பாட்டி எப்படி செஞ்சா, அவ எப்படி எல்லாம் செஞ்சா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு. சோ இது மாதிரி இந்த சிஎஸ்எல் நரசிம்மன் அவருடைய விஜயதசமி அன்னைக்கு என்ன சொல்றது, குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு முதல்ல போறது சேர்க்கறது அதெல்லாமும் பண்ணுவோம் இல்லையா? அன்னைக்குதான் குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல வந்து முதல்ல புதுசா செய்கிற குழந்தைகள் எல்லாம் அன்னைக்கு கொண்டு போய் விடுவா. அன்னைக்கு வந்து முதல்ல குரு கிட்ட போயிட்டு குருவுக்கு தட்சணையா கொடுத்துட்டு, இப்ப நாங்கெல்லாம் கூட எங்களுடைய பிரேமா கிருஷ்ண மோகன் வந்து பண்ணினா இல்லையா, அவளுக்கு வந்து ஒவ்வொரு விஜயதசமி அன்னைக்கும் முதல் நாள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு விஜயதசமி அன்னைக்கும் நாங்க எல்லாம் போய் எனக்கு புதுசா ஒரு பாட்டு கத்துப்போம். புதுசா ஒரு பாட்டை கத்துட்டு அவளுக்கு வெத்தலை பாட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நாங்க எத்தனை பேர் இருந்தோமோ, என்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஆப்சென்ட் ஆகும், ஒருத்தர் பிரசன்ட் ஆகும், அந்த நாள்ல மட்டும் யாருமே தவற மாட்டோம். எல்லாரும் சேர்ந்து போய் குருவை சேவிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த வெத்தலை பாட்டு பழம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவளுடைய ஆசையை வாங்கிட்டு தான் நாங்க எல்லாருமே வருவோம். இப்படி வரதுனாலதான் நாங்க இந்த 35 வருஷமா அவரோட அதே மாதிரிதான் நாங்க எப்படி இருக்கோமோ அதே மாதிரி குழந்தைகளாகட்டும் அந்தந்த லெவல்ல அந்த குரு கிட்ட போய் இருக்கிறது, நம்ம கிட்ட அந்த நாள்ல போறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். புதுசா ஏதோ கத்துக்கிறதா இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதை ஆரம்பிக்கலாம். கரெக்டா? ஆமா. சோ அதனால வந்து ஆயுதங்களுக்கும் பூஜை பண்ணுவாங்க. நிச்சயமா ஆயுதங்களுக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். என்னன்னா இப்ப யாரா இருந்தாலும் கொத்தனாரா இருக்கட்டும், ஒரு கார்பெண்டரா இருக்கட்டும், அது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் அவளோட முக்கியமான நாள் இன்னைக்கு அவளை வச்சு அதெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. அவளுடைய இதுல அவளோட பெரிய அவார்டு ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவாள கேமராவை வச்சு பண்ணணும், அவசியமா அன்னைக்கு நீங்க பூஜை பண்ணணும். அந்த விஜயதசமி அன்னைக்கு பண்ணுவோம். இப்ப எப்படி பெரிய ஆளா இருக்கீங்களோ அந்த மாதிரி இன்னும் பெரிய ஆளா நீங்க எல்லாம் வரணும். எங்களுடைய வயசுக்கு அதில் உள்ள ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நாங்க பண்றோம். அவ்வளவுதான். அதனால இப்ப வந்து இந்த ஒரு 9 நாட்களும் ரொம்ப சிறப்பா
என்னுடைய மாட்டு பொண்ணும் இதில் வந்து கலந்துட்டா இந்த வருஷம். எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஃப்ளைட் இருக்குது இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா, கிளாஸ் இல்லை அப்படின்னா ஏதோ குழந்தைகள்லாம் அழிச்சிட்டு வாமா 2 வருஷம் ஆகிடுத்து பார்த்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இங்கேயே பண்ணிக்கட்டும் அப்படின்லாம் சொல்லி அவளும் எங்கள் கூட இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஷூட்டிங் எடுத்த கேமராமேன் எல்லாருமே கூட வந்தவா எல்லாருமே எங்களை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அவளுடைய சிரமத்தெல்லாம் பார்க்காம ஒரு வெயில் கஷ்டம் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு சிரமங்கள் நைட்டில் அதெல்லாம் பார்க்காம எங்களை வந்து ரொம்பவே பண்ணினான். அதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு உதவியாக இருந்தது சிஎஸ்எல் நரசிம்மன் அவர்களுடைய யூடியூப் சேனல் தான் அப்படிங்கிறத நான் வந்து திருப்பி வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நவராத்திரி விழா மாதிரி இன்னும் மற்ற ஒரு சமையல் இதில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீ என்னமா சொல்லிக்க விரும்புற? அவருடைய இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சமயத்துல எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கரெக்டா அந்த சமயத்துல என்னால இங்க இருக்க முடிஞ்சது. ஸோ நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ வந்து அவருடைய சேனல்லாம் இங்க வந்த பிறகு அவருடைய சேனலோட இதெல்லாம் காமிச்சேன் இல்லையா? அவருடைய ரங்கநாதர் பாட்டு, அப்புறம் திருப்பதி பெருமாளுடைய பாட்டு, அப்புறம் அம்மன் பாடல்கள் எல்லாத்தையும் எவ்வளவு அழகா அவர் கொண்டு வந்திருந்தார். கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி நானோட ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வியூவர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு இத்தனை இந்த ஒரு 9 நாட்களும் எங்களோட கூட ட்ராவல் பண்ணி எங்களோட அவருடைய யூடியூப் சேனலை நீங்கள் சிறப்பிக்க வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் இதில் ஏதானும் தவறுகள் ஏதானும் பண்ணியிருந்தா பெரியவா அதை மன்னிச்சு எடுத்துக்கணும். சின்ன குழந்தைகள்லாம் அதில் அவளுடைய அம்மா அப்பாட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு நல்லபடியாக இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் நவராத்திரி ஆகட்டும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி அவளுடைய ஃபங்க்ஷனை விடாமல் அதை பரம்பரையாக பண்ணிட்டு வாங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.